ஏதாச்சும் ஒரு பிரச்சனைடா வாய மூட்டல நிப்பா. சம்மு அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? ஒவ்வொரு வாட்டியும் இதேதாம்ல நீ சொல்லுவ, மாத்தி கூட எதுவும் பேச மாட்டேன். 24 மணி நேரம் நீ என்ன அப்படியே வீட்லயே உட்காந்து அவளை அப்படியே பாத்துட்டே இருப்பியா? ஏன் நீ போலீஸ் வேலைக்கெல்லாம் போக மாட்டியா? ஏன் இதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கலையா? கல்யாணம் புதுசுல உங்க அப்பா என்னென்னலாம் பண்ண பார்த்தாரு அவளை? பெட்ரோல் ஊத்தி கொளுத்த பார்த்தாருல, அப்ப எங்க போனீங்க நீங்க? அப்பயே தானே சொன்னீங்க நாங்க இருக்கிறோம் பாத்துக்கிறோம்ட்டு. ஆத்தாளு மாவனை எப்ப பாரு வந்து சும்மா சொன்னதையா சொல்லிட்டீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி புதுசா வந்து பேசிட்டீங்க. அந்த மனுஷன் திருந்து வருன்னு நீ நினைக்கியா? அவர் அப்படிதாம்ல இருப்பாரு. அதுக்காக எசக்கி இங்கே வச்சுக்கிருவியா? என் மகன் முத்துப்பாண்டி பாத்துப்பான்ல, அவனை நம்பி சந்தோஷமா அனுப்பி வை. இல்ல சம்மோ, பாசங்கிற பேர்ல பிள்ளையில போட்டு பிரிச்சு வைக்க வேண்டாம்ல. நம்ம மருமகனை நம்பி அனுப்பிச்சு விடல. எப்போ நான் சொல்றத முதல்ல சரியா புரிஞ்சுக்கப்பா. நான் என்ன அனுப்ப மாட்டேன் நான் சொல்லுதேன். அவங்க வீட்டுக்கார வந்து கூப்பிட சொல்லு, அனுப்பி வைக்க. உன் பிள்ளைங்க மேல உனக்கு அக்கறை கிடையாதா? எவனோ பெத்த புள்ள மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த ஆண்டவன் முருகன் எதுக்குதான் இவன் தலையில இப்படி எழுதி வைக்கான்னு தெரியல. இவளுக்கு என்ன தப்பு பண்ணாலுவ? எவன் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கானோ, எவன் என் அம்மைய ஊர் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்தினானோ, எவன் அவன் காலடியில என்ன விழ வைக்கணும்னு நினைக்கானோ, எந்த வீட்டுக்கு என் தங்கச்சிகளா அனுப்பவே கூடாதுன்னு நினைச்சனோ அந்த வீட்டுக்கு 2 பேரும் அனுப்பி வச்சிருக்கேனே. பிடிச்சோ பிடிக்காமலோ போயிருக்காளுல. இதெல்லாம் அவளுக்கு பிடிச்சு நடந்தா பிடிக்காம நடந்தாலும் போய் நிக்காளுல. ஆனா இப்ப அதெல்லாம் மாத்த முடியாதுல்ல. சொல்லு, உன்னால மாத்த முடியுமா? அதுக்காக என் தங்கச்சி மான மரியாதை விட்டாங்க வாழணுமான்னு அதை பாத்துக்கிட்டு சொல்லுதியா? எந்த வகையில அவளுக்கு குறைஞ்சவளுங்க சொல்லு. பாருங்க, என் தங்கச்சிகளோட மானம் மரியாதை பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். அத முதல்ல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. அதுக்கு வேற என்ன தாமலே செய்ய முடியும்? பாரத, நான் எதிர்பார்க்கறதுலாம் இவ்வளவுதான். நீ மட்டும் வந்து அழைச்சா பத்தாது, உன் வீட்டுக்காரன் வந்து அழைக்கணும். அப்பதான் என் தங்கச்சியும் அவ பிள்ளையும் அனுப்பி வைப்பேன். புரியுதா? நான் ஏன் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படி அவர் வந்து அழைச்சாதான் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீ தானே வந்து அழைச்சிரு. நீ ஏன் இப்ப இப்படி மாத்தி பேசலாமான்னு கேட்கலாம்ல. அந்த ஆள் தான் அவனா பஞ்சாயத்துக்கு போகிற, பஞ்சாயத்துல கூட வச்சு சொல்லாம்ல, அவர் தான் வந்து அழைச்சாரு, இப்ப அவரே எப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு. இங்க பாரு, வீராவை எப்படி வந்து அழைச்சாரோ அதே மாதிரி எசைக்கையும் வந்து அவர் அழைச்சாதான் என் தங்கச்சியும் புள்ளையும் அனுப்பி வைப்பேன். இல்லன்னா அவ வரமாட்டாவ, இங்கதான் இருப்பாவ. சும்மா அழுது நின்னுட்டு இங்க டிராமா பண்ணிட்டு இருக்காதீங்க. சண்முகம் சொல்றது 100% கரெக்ட். நீயும் நல்லா யோசிச்சு பாரு. உன்னை நம்பியோ பாண்டிய நம்பியோ அவளை அந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாதுமா. இப்ப கையில கை குழந்தை வேற இருக்கு. இவளோட மரியாதையை காப்பாத்தணும்னா அப்பா வந்து அழைச்சுதான் ஆகணும். கேட்டி, நான் எப்படி அந்த மனுஷன் கிட்ட பேச முடியும்?